பணம் பத்தும் செய்யும், பணம் என்றால் பிணமும் வாயை பிளக்கும் என்று சொல்வார்கள். இன்றைய தினம் யூதாஸ் காரியோத் 30 வெள்ளிக்காசுக்காக இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்த நாள். இரவு விருந்தின் போது கூடவே இருந்து உணவை சாப்பிட்டு விட்டு சாப்பிடும் பொழுது கூட இயேசு சொல்கிறார், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று. இருந்த பொழுதிலும் யூதாசுக்கு மனம் ஒத்துப்போகவில்லை. கலகக்காரரோடு சென்று 30 வெள்ளிக்காசை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை முத்தம் செய்து காட்டிக் கொடுத்தான். 30 வெள்ளிக்காசுக்காக இந்த உலகே கலக்கிய ஒரு மனிதரை காட்டிக் கொடுத்தான் யூதாஸ் காரியோத். மட்டுமல்ல, பாருங்கள், மாவீரன் அலெக்சாண்டர் இறுதி ஊர்வலத்தின் பொழுது பணத்தை எல்லாம் வீசி எறிந்ததாக சொல்லப்படுவதுண்டு. அவருடைய இரு கரங்களையும் சவப்பெட்டியின் வெளியே வைத்துக் கொண்டிருந்தார்கள். எத்தனையோ பெரிய மனிதர்கள் எல்லாம் இறுதியில் தங்கள் தவறை உணர்ந்ததுண்டு. பணத்திற்கு ஆசைப்பட்டு மிகப்பெரிய நடன கலைஞர் மைக்கேல் ஜாக்சன் கூட பல மருத்துவர்களை அருகில் வைத்திருந்த பொழுதும் இறுதியில் அந்த மருத்துவம் அவருக்கு உதவவில்லை. இந்த உலகத்தில் பணம் என்பது ஒரு மாயை. ஆனால் அதை நம்பி பலரும் அதை சேகரிக்க, அதை சம்பாதிக்க தன் உடல்நிலையை கூட கருத்தில் கொள்ளாது ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பணம் ஒரு மாயை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய தினம் கட்டளை வியாழன் என்று கிறிஸ்தவர்களுக்கு சொல்லப்படுகின்ற நாள். யூதாஸ் காரியோத்து கடைசியாக இயேசு கிறிஸ்துவோடு உணவருந்திவிட்டு அவரை காட்டிக் கொடுத்த நாள் பணத்திற்காக. கடைசியில் பணம் நம்மோடு கூட வராது. நாம் செய்கின்ற புண்ணியங்கள் மட்டுமே நம்மை தொடரும். மனதில் வைத்துக் கொள்வோம், புண்ணியங்களை சேகரிப்போம். நாம் நித்திய வாழ்வுக்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம். நன்றி.